ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்திருக்கிறது எம்எஸ் வேர்ல்ட் 4 மைன்கிராஃப்ட் சர்வைவல் 4. நான் பென்ஸ்வெல். ஓகே, தூங்கிட்டு இன்றைக்கி நம்ம எண்டர் ட்ராகனை தோக்கடிக்க போகிறோம். இப்போ ஏன் இந்த கிளாஸில் கலெக்ட் பண்ணுறேன்னா, நமக்கு எண்டர் ட்ராகனோட மூச்சு காற்று ப்ரீத்து தேவை. இப்போ நான் ராக்கெட் கூட உருவாக்கியிருக்கேன். க்ரீப்பர் பண்ண கன் பவுடர் வச்சு 26 ராக்கெட் என்னால் உருவாக்க முடிஞ்சு. சப்போஸ் ராக்கெட் உங்களுக்கு செய்ய தெரியலைன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒன் பீஸ் பேப்பர், ஒன் பீஸ் கன் பவுட்ரு. பேப்பர் செய்யறதுக்கு சுகர் கேன் 3, அதனால தான் இந்த ஒரு மினி செட்டப் நான் செய்திருந்தேன். இதில் வச்சு கன் பவுடரில் தானே இந்த ராக்கெட்டெல்லாம் செய்தேன். இன்னும் கன் பவுடர் இல்லாததுனால தான் நான் என்னால் ராக்கெட் செய்ய முடியும். வேறு ஒரே கன் பவுடர் தான் இருக்குது. ஆனால் இங்கே இப்போதைக்கு எனக்கு 23 தான் சுகர் கேன் இன்னும் இருக்குது. நீ ஸ்ட்ராங் ஹோல்டை கண்டுபிடிக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை ஸ்மெல்ட் ஆகட்டும். ஓகே காய்ஸ், இப்போ சுகர் கேன் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு. ஓகே, அது இருக்கட்டா. அதை எப்படி இருந்தாலும் இப்போ எடுக்க போகிறது இல்லை. இனி மிச்ச பாட்டில் எல்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் கூட வேணும். ஏன்னா எண்டர் ட்ராகன் தெரியும், மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கிட்டேன். கீழே மேலே ஓடி தூக்கி அடிச்சிடும். அப்புறம் வாட்டர் பக்கெட் கிளச் பண்ண முடியும்னு தெரியல. இது பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கோஆர்டினேட்ஸை நான் ஸ்க்ரீன்ஷாட் இப்போதைக்கு இல்லைங்க, நான் வழியில் வேறு எங்கேயும் போனாலும் போயிடும். இந்த பெட் தான் எனக்கு தேவைப்படுது. அங்கே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணால் எவ்வளோ தடவை ஆக போட்டீங்கன்னா ஓகே. இப்போதைக்கு நான் புது ஆர்மர் எல்லாம் உருவாக்கியிருக்கேன். இந்த ஷீல்டு பழசு தான். 3000 இன்வெர்ட் இருக்குது. எதுக்கு யூஸ் ஆகும்னு கொஞ்சம் ஃபுட்டு கூட கேதர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு பண்ணிட்டு மெசேஜில் அனுப்பிட்டு ஒன்றுமே இல்லையா. ஸ்டிக்கு யூஸ் ஆகும். இந்த கண்ட்ரோல் தேவையில்லை. இங்கே வேண்டாத ஸ்டஃப் எல்லாம் இங்கே விட்டுட்டு போகிறது நல்லது. சிங்காக இருக்கும். தேவைப்படாது. இப்போ உட்டு மட்டும் மைண்ட் பண்ணிக்கிறது. இந்த கிராஃபிங் தேவைப்படாது. இப்போ மாதிரி சரி, என் வயசெல்லாம் கண்டுக்காதியா. இப்போ போகலாம். ஓகே, 10 விட்டு இருக்குது போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நெதராக்கெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு ஸ்ட்ராங் ஹோல்டை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐ ஆஃப் வெண்டர். நான் இதை கூடி ஐயோ ஓகே படிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பக்கெட் ஆஃப் வாட்டர் நான் சேண்ட் எங்கே மைண்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா? இங்கே இருந்தால் நான் சேண்ட் மைண்ட் பண்ணேன். அங்கேயும் கொஞ்சம் ஏரி மாதிரி இருக்குது. அங்கேயும் மைண்ட் பண்ணல. ஆனால் இங்கே மைண்ட் பண்ணேன். சரி, கேவலமே என்ன பேசியிருக்கேன், அதை கண்டுக்காது. ஓகே ஐஸ், இப்போ நம்ம எண்டர் பேல் எங்கே போகுதுன்னு பார்க்கணுமா? ஓகே, அந்த சைடு. ஓகே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ரொம்ப தூரம் போயிட்டு அவங்க தான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அது தெரியாமல் வந்துடுச்சு. அதெல்லாம் கட்டுக்காதே. ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. நான் இப்போ விளாட்றது ஃபோனில் தான். அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த கேம் பிளே ஜாவாவாக தான் இருக்கும் பிசியில். சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம்.
என்ன மேடு பள்ளம் மட்டும் இருக்குது. இன்னொரு விஷயம், நான் நிறைய ஃபுட் கொண்டு வந்திருக்கேன். இந்த 4மே ஃபுட்டு தான். எல்லாத்தோடையும் என்கிட்ட நிறைய இருக்குது. மட்டன். ஓகே, நான் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போயிட்டு நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஐஸ், இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு நான் ஸ்ட்ராங் ஹோல்டு ஒன்றும் பார்க்கலங்கிற ஐஸ் பயம் இது ஒரு கேஸ். அந்த சைடுண்ணா ஒன்று உடஞ்சிச்சு. நோ, ஓ நோ, இனி ரொம்ப ரிஸ்க்கான பார்ட்டு. நான் பிளேஸ் ராடு கூட எடுத்து வரல. திரும்ப வீட்டுக்கு வரணுமோ, எனக்கு அதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. இந்த ஸ்னோ பயம் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு பயம். ஓகே, ஒரு ஸ்னோ மட்டும் நம்மளை உள்ள காடு இழுக்கும். அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போதைக்கு அந்த இடம் வரல. ஐயோ பியர், நான் அப்பா அடிக்கிறேன். வேணும்னு நடிக்கல, அவன் தான் நடிச்சிருந்தேன். பண்ணிக்கிறேன். சரி விடுங்க கைஸ், ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு இருங்க. சரி, ஐயோ போட்டக்கூடாது கடவுளே, ஈஸ்வரா போட்டு ப்ளீஸ். ஒன்றும் இல்லை. இன்னி ரொம்ப தூரம் போகிறோமோ, பெட்டாக மறந்துட்டேன். ஓகே, ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போயிட்டு அவங்கள பார்க்க. ஓகே, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது என்னன்னு. வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம் கைஸ், ஸ்ட்ராங் ஹோல்டு வில்லேஜுக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். எங்கே இருக்குது ப்ளீஸ். நோ ப்ளீஸ். சரி, இந்த வில்லேஜஸ் எல்லாம் நமக்கு நல்ல யூஸ் ஆவாங்க. என் ஃபோன் சூடாகிறதுனால கொஞ்சம் நேரம் நான் ஆஃப் பண்ணி விட்டுச்சு. அப்புறமா பார்க்கலாம் கைஸ், பாய். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம போர்ட்டல் ரூமை கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்ட்ராங் ரூமையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போலாம் நேரம் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல, ரொம்ப நேரம். இப்போ இது ஸ்பான் ஆனதே ஒரு எண்டர் கால் வச்சுட்டு இப்போ 14 எண்டர் கால், 36 நாள் ஆச்சுன்னு கேட்காதீங்க. இங்கே ட்ராவல் பண்ணுக்கு 1000 பிளாக், அதுக்கு 2 நாள். அதுக்கப்புறமா எண்டர் பேல் தெரியாமல் நாங்கள் மிஸ்கிளிக் ஆகி மொத்தமாக போயிடுச்சு. எப்படியோ அது எங்கிட்ட இல்லை, தெரியாமல் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன். 5-6 எண்டர் பேல் டக்குன்னு போயிடுச்சு. திரும்ப அந்த எண்டர்மேன் பயமாக போய் எண்டர் பேல் அடிச்சுட்டு திரும்ப பிளேஸ் கார்டு எடுத்து இதெல்லாம் திருப்பி. ஓகே, லாஸ்ட் ஒன் போகலாமா? போகலாம். ஆமாம், எவ்வளோ தடவை சாக போகிறேனோ. ஃபைட்டு சுலபமாக தான் இருக்கும். மேலே உடச்சிட்டு நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் இதில் பார்த்துக்கலாம், ரொம்பவே யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி எனக்கு வீடியோவில் முடியுமான்னு தெரியாது, ஆனால் ட்ரை பண்ணுறேன். நம்ம இப்போ பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாம்.
பார்த்து டிராகன் என்ன பண்ணுறோம் ஓகே, இப்போதைக்கு 29 பாட்டில் இருக்குன்னு 10 பாட்டில் கூட கலெக்ட் பண்ணிடலாம். அது அப்போ இப்போ ஆவாரு 10 பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு எந்த பிடிக்க ஆரம்பிக்கலாம். வராமல வரா எப்படி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு செகண்டு அடிச்சிடாத ஓ என்னென்ன மிஸ்ஸு கிளச்சு தப்பிடுது. இது இப்படி தான் ஹீட் போகும்போது மிச்சம் கிறிஸ்டல் எல்லாம் உடைக்க
பிளாக் ப்ளேஸ் பண்ண அப்புறமா பக்கு சாரி ரெண்டு டிஸ்பிள் தான். அதை உடக்க அவங்களுக்கு வீணை காட்டாத அதையும் முடிச்சுட்டவங்க அப்டேட். ஃபைனலி எல்லா டிஸ்பிளையும் வச்சுட்டேன். 2-3 தடவை செத்துட்டேன். அப்புறம் அங்கே சரி எனவே இனி ட்ராகனை பிடிக்க வேண்டியது. எல்லா கவருக்கு மேலே தேவையில்லாத சொல்லிட்டுருந்தேன். ட்ராகன் எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு ரீசன் ஆகாது. Myself proud, so I'm going to kill and the dragon. I know one day. இந்த லூப் நடுவில் ட்ராகனு திட்டப்பட்டு ரொம்ப நேரம் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே உள்ள போயிட்டு சந்திப்போம். இதில் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா அதாவது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது பாக்கெட் என்ன ஃபோனு மொபைலில் விளாட்ற எந்த எடிஷனுக்குமே ஒரு டைம் தான் அச்சீவ்மெண்ட். அதனால் இதெல்லாம் நான் அச்சீவ்மெண்ட்ஸ் நான் பண்ண முடியாதனால நான் கீப்பிங் ஒன்றையார் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதான் இங்கே நம்ம எண்டு ஷிப்பு கண்டுபிடிச்சி எண்டு போர்ட்டல் எங்கே இருக்குது. எண்டு போர்ட்டலாக இது வேறு எது ஒன்று இருந்து எண்டு கேட்டு நீங்கள் திரும்ப எண்டு வேர்ல்டுக்குள்ளே போக வேண்டியது. சொல்லப்போனால் அதுதான் எண்டு வேர்ல்டு. இது எண்டு ஐலாண்டு மட்டும்தான். எவன்டா இங்கே இவ்வளோ பெரிய பார்த்து வந்து 8 மினிட்ஸ் எண்டு கேட் வேக்கெல்லாம் வந்தாச்சு. ஓகே என்ன இருக்கான் ஒரு சிட்டியும் காணுங்க. ஓகே நான் ஒரு யங் ஷிப் கண்டுபிடிச்சிட்டேன். அதில் ஷிப் இல்லை. இது நம்ம ஷல்கர் பாட்ஸுக்காக வச்சுருக்கோம். ஷல்கர் ஃபார்முக்காக. கன்னியூ ஜானி ஓகே 2 டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டு வந்து இங்கே ஒரு ஷிப் இருக்குது, அங்கே ஒரு ஷிப்.
ஷிப் பண்ண எண்டு சிட்டி இருக்குது, அதில் போட் இருக்குது, என்னால் பார்க்க முடியுது. ஓகே, கிடச்சிச்சு ஒரு எண்டு சிட்டி. இன்னும் சல்கர் வாட்ச் வேணும், கொஞ்சம் நேரம். boring some boring times later. ஓகே, வந்துட்டேன். இதில் ஒரு லூட்டும் கிடைக்க போகிறதில்ல, அதனால ஷிப்புக்கு போயிட்டு பார்த்தாலே தெரியும். ஒன்று தான் எனக்கு சர்க்கார் சரி கண்டிப்பாக தேவை. எனக்கு சல்கர் வாட்ச் ரெசிபி கிடச்சி. ஓகே, ஒரு சல்கர் அடிச்சிச்சு, ஒரு சல்கர் செல்லும் கிடச்சிச்சு. என்ன திங் எந்த ஒரு ஷீல்டு ஜிஏக்கள் ஆகிட்டே இருக்குது. எனக்கு ஷீல்டு ஒரு என்டர்மெண்ட் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு ஷீல்டும் கிராஃப்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருக்கிறான். என்ன பண்ணுவான் சல்கர், நீ நல்லா பண்ணுறப்போ. ஓகே, எனக்கு சார்ஜ் எல்லாம் போய் டவுன். ஒரு நிமிஷம், ஐ எம் கம்மிங். நான் சார்ஜ். ஓகே, நமக்கு ஒரு ஷெல் கிடைக்கல. இனி அந்த ஷெல்லும் கிடைக்காது, என்னால் போக முடியாது. ஷிப்புக்கு வந்துட்டு நடு சென்டர் பில்லர் வந்துருக்கேன். ஓகே, சூப்பரான ஒரு சிலது. ஓகே, சல்கர் செல்லி அவனுமே கொடுக்குறது எனக்கு ஸோ டிசப்பாயிண்டட். ஏன்னா சல்கர் செல்லி ஆனால் சரிங்க. ஓகே ஓகே, எனக்கு நல்ல ஒரு பூஸ்ட் கிடச்சி. கர்ஸா ஃபேனிஷிங் 29 வரும். பீட்ரூட்டு சீடு தேவையில்லை. லெகின்ஸ் இருக்கு. கர்ஸா ஃபேனிஷிங் இதாக இருக்கும். ஒரு சேடில் கிடச்சிருக்கு, இது யூஸ் ஆகும். அப்புறமா ஹார்ஸ் ஆர்மர் இதுவும் யூஸ் ஆகும். ஃபைனலி த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத். எலேட்ரா கெடுத்துச்சு. ராக்கெட்டை இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இல்லைன்னு பறக்க. இன்னொரு விஷயம், இதில் கூட ப்ரூயிங்ஸ் தான் இருக்கும். இல்லை, இதை நான் இதில் கிராஃப்ட் பண்ணல. இது யூஸ் ஆகும். நிறைய எண்டு சிட்டியெல்லாம் லூட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அதில் எல்லாம் போர்ஷன் ஆட்டை கிடைக்குது. இது தேவையில்லாதது. ஓகே, எனக்கு ஒரு சல்கர் கூட தேவைப்படும். நீங்களாட்டு வந்தீங்கன்னா சல்கர் வந்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஓ, இவனும் தரல. ட்ராகன் ஹெட் இருக்குல்ல, அது தேவைப்படும். நீ அவன் அடிக்க யார இவ்வளோ இப்படி அடிக்க? என்ன எவனோ ஒருத்தன் அடிக்க, யாருன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை, ஓகே, நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி நான் இந்த ட்ராகன் ஹெட்டை எடுத்துகிட்டு நான் வீடியோ முடிச்சிடுறேன். இல்லைங்க, ரெக்கார்டிங் டைம் ரொம்ப நேரம் போயிட்டுருக்குது. வாயில் விழுந்துச்சு. ஓகே, எனக்கு ட்ராகன் ஹெட்டு போயிடுச்சு.
ஓ வா வேலை தானே. ஓகே கைஸ், போனதுக்கு ஒரு சல்கர் கிடச்சி சர்க்கர் ஆகுது. ஓகே, இன்னொரு சல்கர் கூட கிடச்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய், டாட்டா, see you. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நீங்கள் வந்திருக்குது MS World பார்ட் எபிசோட் 6. ஓகே, இப்போதைக்கு நான் போன வீடியோவில் பார்த்தா நம்ம எண்டர் ட்ராகனை தோக்கடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு எண்ட் சிட்டி கூட லோட் பண்ணியிருந்தேன், அதில் கிடச்சிது. பார்த்தீங்கல்ல, எல்லாம் கிடச்சிச்சு. வேறுங்க அதுக்கப்புறமா இவ்வளோ டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் கிடச்சிச்சு. 2 1 இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இதெல்லாம் டைமண்ட்ஸு எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கல்ல, ஃபுல் செட் ஆஃப் டைமண்ட் ஆர்வர் வித்தவுட் ஜஸ்ட் லைட் மட்டும் வேணும். நீ டைமண்டில் மெண்டிங் எஃபிஷியன்சி வச்சு ஒரு ஷவல், ஒரு த்ரோன்ஸ் 1, பிளாஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் 3, மெண்டிங் வச்ச ஒரு லெகிங்ஸு, டைமண்ட் ஃபார்டு வந்து ஸ்மைட் 5, நாக் பேக் 2. இது வந்து ஃபயர் ப்ரொடெக்ஷன் மெண்டிங், பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் மெண்டிங், ஃபயர் ப்ரொடெக்ஷன் மெண்டிங் வித்து ரெஸ்பிரேஷன் 3. சூப்பர். அதுக்கப்புறமா நம்ம ப்ரொடெக்ஷன் மட்டும் வாங்கணும், அது வில்லேஜ் ட்ரேட் பண்ணலாம். அது வந்து இந்த எபிசோடு கிடையாது, அடுத்த எபிசோடை மாற்றிட்டேன். இந்த எபிசோடில் நம்ம செய்ய போகிறது என்னென்னா, வில்லேஜர் ப்ரீடர் கட்டணும். 2 எண்டு சிட்டி கூட லூட் பண்ண. ஓகே, எனக்கு இப்போதைக்கு கன் பவுடர் இல்லை, அதனால வில்லேஜர் ப்ரீடர் கட்டிட்டு ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம ஒரு க்ரீப்பர் ஃபார்ம் கட்டணும் காய்ஸ். அதுக்கு நம்ம ஒரு வுட் ஃபார்ம் கட்டணும். இன்றைக்கி நம்ம வுட் ஃபார்மும் ஒரு கோபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டரும் தான் உருவாக்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம க்ரீப்பர் ஃபார்ம் கட்டுவோம். அது எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் கழிஞ்சு தான் காய்ஸ் வரும். ஏன்னா அடுத்த சாட்டர்டே சண்டே தான் நான் என்னால் முடிஞ்சால் தான் இடுவேன். ஏன்னா எங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் வருது என் ஸ்கூலுக்கு. இப்போ கூட எனக்கு ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு விஷயமா திரும்ப எண்டுக்குள்ளே போய் திரும்ப கொஞ்சம் எண்டு சிட்டியை லூட் பண்ண போகிறோம். எண்டு சிட்டி லூட் பண்ண வேண்டாம், மனசு மாறிடுச்சு. நீ ஒரு ஷல்கர் ஃபார்ம் கூட கட்டணும் காய்ஸ், ஷல்கர் ஃபார்ம் கட்டணும். ஆமாம், ஓகே, இதெல்லாம் பொறுமையாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்க. நம்ம இது வரைக்கும் இந்த போர்ட்டலுக்குள்ளே குதிக்கல, அதுக்கப்புறமா ட்ராகன் எக்கும் எடுக்கல, அதனால தான் நான் உள்ளுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஃபார்ம் எல்லாம் கட்டுறதை யோசிச்சுட்டேன். நான் மாவு ஃபார்ம் கட்ட போகிறேன். க்ரீப்பர் ஃபார்ம் நம்ம கொஞ்சம் கூட ஓபி ஆகிட்டு கட்டலான் இருக்கேன். நெதர் ஆகிட்டு தான் ஒன்றும் தெரியாமல் அடிச்சிட்டேன். வெஞ்சன்ஸ் வேண்டாம். அடிச்சுதானுங்களா? போதுமா உங்களுக்கு? திருப்தியா? அப்படி தாங்க இருக்கு. ஓகேண்ணா, நம்ம லைப்ரரியிலேருந்துலாம் பேப்பரில் இருந்து அதை எடுத்து நம்ம க்ரீப்பருக்கு கன் பவுடரில் ஆக்கலாம். அதெல்லாம் எனக்கு தேவைப்படும் நல்லாவே. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எண்டு போர்ட்டல் வரையாக குதிக்கலாம். கைஸ், வந்துட்டோம். போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ வந்து
சவுண்ட் எல்லாம் அவ்வளோ இருந்திருக்காது, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அது ஆல்ரெடி ட்ராகன் எக். இது ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு ஐட்டம், அதனால் நான் எனக்கு ஷல்கர் பாக்ஸில் இதை வச்சுருக்கேன். ட்ராகன் ஹெட் ஆயிருந்தா ஐஸ் ஜம்பிட் மைன்கிராஃப்ட் என்ன போயிட்டே இருக்குது. போதும், இது போயிட்டே இருக்கு. வந்துட்டான் இன்னி விதரு வாடனு. சரி, ஆண்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம். இனி உட்டு, ஓலு, அயன் ஃபார்மு, நிறைய ஃபார்ம் எல்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் பொறுமையாக செய்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் செய்ய வேண்டியது காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர், மாபு ஃபார்மு இது. அதுக்கப்புறமா தான் உல் ஃபார்மு, அதுக்கப்புறமா உட் ஃபார்மு. உல் ஃபார்மு சேர்த்தா பெட்டு. அந்த பெட்டை வச்சு நெதரில் மைன் பண்ணால் நெதரைட்டு. ஒரு கோல்டு ஃபார்ம் கூட செய்யணும், அதை இட்டால் நெதரைட்டு ஈஸியாகவே நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வீடியோ முடியல இதுக்கு நடுவில் சும்மா சொன்னேன். ஜோக்கிங். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நோ ஜோக்கிங். பாய் பாய். நான் லெஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து அடுத்த டேக் எடுக்கும். இந்த ஸ்மித்திங் டெம்ப்ளேட் இப்போதைக்கு நான் எடுத்தேன், அதுதான் அச்சீவ்மெண்ட் கிடைக்கலங்கிற ரெசிபி அன்லாக் ஆகலை. ஏன்னா இப்போ தான் அதுக்குள்ளே 3M ஆஃப் ஆயிடுச்சு.